புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அங்கே மீதியான் தேசத்தில் மாமனுடைய ஆடுகளை மோசே மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது அவன் வனாந்திரத்துக்கு பின்னே ஓரேபிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து சேர்ந்தான். அல்லேலூயா. பல நாள் ஆடுகளை மேய்த்தான். ஒரு நாள் 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்தான். ஒரே ஒரு நாள் தேவ பர்வதத்தை கண்டுபிடித்தான். அந்த இடத்திலே அவன் தேவ சமூகத்திலே வர ஆரம்பித்தான். அடிக்கடி அங்கே சென்று ஜெபிக்கிற வழக்கம் அவனுக்கு இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களிடுகிற குக்கர்களுக்காக மன்றாடுகிற காலகட்டமா இருக்கலாம். 40 நாட்கள் 40 ஆண்டுகளும் தேவனை நோக்கி அபயமிட்டு ஜெபித்தவருடைய பிரதிபலன் தான் கர்த்தராகிய தேவன் கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேபின் இடத்திலே முச்செடி பற்றி எரிய ஆரம்பித்ததை அவன் காண்டான். அற்புத காட்சியை கண்டான். வனாந்தரத்தில் வந்து அமர்ந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, சீக்கிரமாக முச்செடி பற்றி எரிய போகிறது. உங்களை நெருக்கும்படி, உங்களை குத்தும்படி, உங்களை வேதனைப்படுத்தும்படி, நெருஞ்சுகளை போல முள்ளுகளை போல வேதனைப்படுத்திய காரியங்களிலே கர்த்தருடைய அக்கினி இறங்க போகிறது. அக்கினி பற்றி எரிய போகிறது. அந்த அக்கினி நடுவிலே தேவனாகிய கர்த்தர் மகிமையாக வந்து உலாவி பேச போகிறார். ஓரேபிலே தனிமையான இடத்திலே கர்த்தராகிய தேவன் அமர்ந்திருந்த பொழுது ஓரேபை சந்திக்கிறான். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அவன் சகோதரனாகிய ஆரோனை பார்த்து சொல்லுகிறான், நீ வனாந்தரத்தில் தேவ போய் மோசையை சந்திக்க போயிட்டு சொல்லுகிறான். அவன் வனாந்தரத்தில் வந்து தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்தான். தேவ பர்வதம் இருக்குமையானால் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். ஒருவரை முகத்தை ஒருவர் பார்க்கிற பொழுது வெட்கமாக அல்ல, வேதனையாக அல்ல, எரிச்சலோடு அல்ல, துயரமாக அல்ல, துக்கமாக அல்ல, பலவிதமான கோபத்தில் கொடூரமாக அல்ல, கர்த்தருடைய மகிழ்ச்சி உள்ளத்தில் எழும்பி வருகிறதை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தகப்பனை தாயே, வேதம் சொல்லுகிறது வனாந்தரத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றது. நடந்தது என்ன? அதற்கு பிறகு வனாந்தரத்தில் இயேசு தனிமையாயிருந்தார். ஆனா மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆவது அதிகாரம் 31ஆவது வசனம் 31. இயேசு வனாந்தரத்தில் தனிமையாக இருந்தார். அடுத்து சீசர்களை கண்டுபிடித்து விட்டார். அற்புதம் நடைபெறுகிறது, அடையாளம் நடைபெறுகிறது, பலத்த காரியத்தை செய்கிறார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், சற்றே இளைப்பாறும்படிக்கு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து போவாருங்கள். இயேசு என்ன சொல்றார்? சற்றே இளைப்பாறும்படி வனாந்தரத்துக்கு போகும். வனாந்தரத்துக்கு போனா விட்டாங்களா ஜனங்கள்? விட்டல, புறப்பட்டு போனாங்க. அங்கத்தான் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தாரு. அங்கத்தான் 7 அப்பத்தையும் சிறு மீன்களை கொடுத்தார். நிறைய போஷிக்கப்பட்டார்கள். ஏன் வனாந்தரத்துக்கு போனார்? நேரம் இல்லை, சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். வனாந்தரத்திலே நியாயம் மோசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே என்னது? நீதி தங்கி தரிக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தாபரிக்கும். அல்லேலூயா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியில் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தாமரிக்கிற ஸ்தலம் ஆண்டவராகிய தேவன் அங்கே அசைவாடுகிறார். இயேசு வனாந்தரத்தில் இருந்தபடினாலே அங்கே நீதி தங்கி இருந்தது, நீதி வாசமா இருந்தது.
வறட்சியா இருக்கிற நிலையில நீதி வாசமா இருக்கிறதா, சூழ்நிலைக்கு தக்க அந்த மாறிக்கொள்ளுகிறதா என்பதை யோசிக்க வேண்டும். அந்த காலங்களில் யாரிடத்திலையும் நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டயும் சொல்லி வாங்கி கொடுக்கல, யார்கிட்டயும் சொல்லி கொடுத்ததை வாங்கி கொண்டு கொடுக்கல, பேர் எடுப்பதற்காக செய்யல. தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு என்னை போஷித்தார், எனக்கு கொடுத்தார். அந்த காசை வைத்து நான் புசிக்க வேண்டியவைகளை சேமித்து வைத்து திருச்சபைகளுக்கு உதவி செய்தேன். அல்லேலூயா. யாரும் கேட்க முடியாது, ஏன் இவ்வளவுதான் செஞ்சீங்க, ஏன் இவ்வளவுதான் பண்ணீங்க, கேட்க முடியாது. வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே, கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவர்கள் நீதி தங்கியிருக்கும். நீ வனாந்தரமான நிலையில் இருந்தாலும் சரி, போட்டுக்க வஸ்திரம் இல்லாம இருந்தாலும் சரி, குடிக்க கஞ்சி இல்லாம இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நேரத்தில் உன்னுடைய நீதி எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கணும். 40 நாள் பிறகு இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. தேவ ஆவியினால் நடத்தப்பட்டபடினால சாத்தான் சொல்லிய குறுக்கு வழியை இயேசு கையாளவில்லை. 5 அப்பத்தை 5000 பேர் கொடுத்த ஆண்டவர் அப்பமே இல்லாமல் அவர்களை போஷித்திருக்க முடியும் அல்லவா? தண்ணீரை ரசமா மாற்றின ஆண்டவர் தண்ணீரை இல்லாமல் ரசத்தை வரவேற்றிருக்க முடியும் அல்லவா? முடியும். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் நீதி என்று ஒன்று இருக்கிறது, அதை செய்கிறார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள், 17 வசனங்களை வாசிக்கிற பொழுது அவர் வனாந்தரத்திற்கு சற்றே தனித்து ஜெபிக்க சொல்லுகிறார். இதை கேள்விப்பட்ட பொழுது ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் அவர் நோக்கி போனார்கள். அல்லேலூயா. நீங்க வனாந்தரமா இருக்கிறீர்களா, தனித்து இருக்கிறீர்களா, ஜெபம் கேட்கப்படாது இருக்கிறது போல இருக்கிறதா, கொஞ்சம் மக்களா இருக்கிறீர்களா, உங்கள் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டாம், நீதியை நிலைத்திருங்கள். உங்களிடத்திலே நீதி தாபரிக்கட்டும், நீதி வாசமாயிருக்கட்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது வனாந்தரத்தை அனுபவிக்கிறபடினாலே ஆண்டவராகிய தேவன் சீக்கிரத்திலே அநேக ஜனங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவசர அவசரமா ஜெபம் முடிச்சிட்டு அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், அதனாலதான் ஜனங்களை கொடுக்கல ஆண்டவர். ஊழியமே தஞ்சம் என்று சொல்லுகிற நாட்கள் வரும், இங்கேயே தங்கியிருந்து ஜெபிக்கிற காலங்கள் வரும். ஜனங்கள் தேடி வருவார்கள், ஜனங்கள் ஓடி வருவார்கள், கால்நடையாய் வருவார்கள், குதிரை படையோடு வருவார்கள், கார்ல வருவார்கள், அல்லேலூயா, பைக்ல வருவார்கள். இந்த ரோடு பிளாக் ஆகும், ஜனங்கள் வரவிடாத நிலை, வர முடியாமல் அது நெரிசல் உண்டாகிற நாட்கள் வருகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சொல்லுகிற காரியங்கள் சும்மா அல்ல. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், வண்ணாந்தரத்தில் இப்படி உன்னத பாட்டின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அதை வாசிங்களேன், அருமையான ஒரு வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். வெள்ளை போலத்தினாலும் சாம்பரானினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் கந்த பொடியில் உண்டான வாசனை வீசி ஸ்தம்பங்களை போல வனாந்தரத்தில் வருகிற இவர் யார்? தூப பொடிகளை போல, ஸ்தம்பத்தை போல, தூப ஸ்தம்பத்தை போல, கந்தக பொடியை போல வாசனை வீசி தூப ஸ்தம்பத்தை போல வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? அன்புக்குரியவர்களே, வனாந்தரத்திலிருந்து இயேசுவின் அன்பு. நீங்கள் வனாந்தரத்தை போல வாழலாம். எல்லா சுற்றில இருக்க எல்லாரும் செழிப்பு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில வனாந்தரம். பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை அனுமதிச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அனுமதிச்சிருக்கிறதுனால ஒருத்தர்கிட்டையும் போய் உதவி கேட்க முடியும், ஒருத்தர்கிட்டையும் ஒண்ணு கேட்க முடியாது, யார்கிட்டையும் போய் நிற்க முடியாது. ஏனென்றால் அவர் வாசனை வீசும் தூப ஸ்தம்பமாய் உன்னிடத்திலே வருகிறார். ஹல்லேலூயா. எப்படி வருகிறார்? அவர் இடது கையின் தலைக்கே வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே
என்னை பரந்த கோடி நேசமே இயேசுவே ஆத்மநேசரே சாரோலிண்டோ ஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ 36 சங்கீதம் 16 வசனம் சொல்லுகிறது, வனாந்திரத்தில் தம் ஜனங்களை நடத்துனரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா. என்ன வீட்சட்டும் என்ன பிரச்சனை வரட்டும், எவ்வளவுதான் ஜனங்களை கொண்டு வந்து நிரப்பி பாருங்க, இல்ல சீக்கிரமாய் அதை செய்கிற காலம் வருகிறது. தனித்து விடப்பட்ட இந்த காலங்களிலே உங்கள் ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறிடுங்கள். எத்தனை ஸ்தோத்திரம் சொன்னேன்? 1000 ஸ்தோத்திரம். 1000 ஸ்தோத்திரங்களை சொல்லி பாருங்கள். அது இந்த கார்ல இருக்கிற திராட்சை பழம் பார்க்கிறேன், அன்னைக்கு வரும்போது அப்படித்தான் இருந்தது, இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. ஒரிஜினல் பழமா இருந்தா அழுகி போயிருக்கும். ஒண்ணு சாப்பிடணும். நீங்க பிளாஸ்டிக் திராட்சை பழமா இருந்தா ஆண்டவரால் சாப்பிட முடியாது. பேப்பர்ல மாத்திரம் எழுதி வைத்துட்டு தேவனை துதிக்காமல் திராட்சை பழம் திராட்சை பழம் திராட்சை பழம் என்றால் அது காரில் தொங்க விடப்பட்டிருக்கிற திராட்சை பழத்தை போல ஒரு நாள் அழியாத பழமா தான் இருக்க முடியும். மண்ணிலே போட்டால் மக்காது, தண்ணியில போட்டால் கரையாது, வெயில போட்டால் காயாது, உணங்கி போகாது, உருகி போகாது. அப்படியானால் திராட்சை பழம் அல்ல. திராட்சை பழம் என்றால் பிழிந்து சாரெடுத்து சாரிலே வீசுகிற மனம் பார்க்கும் பொழுது பளபளப்பு, அதை குடிக்கிற பொழுது வயிற்றுக்குண்டு ஆற்றமடை ஆறி சந்தோஷம் உண்டாகி பலத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவதுதான் திராட்சை பழம். கேட்கிற கண்பாண்டவர்களே, அவர்கள் வனாந்தரத்திலே கர்த்தருடைய நியாயம் வாசம் பண்ணும் என்று சொல்லியிருக்கிறது. இரண்டாவது, வனாந்தரத்தில் நடக்கிற காரியங்கள் என்ன? நான் சொல்லி முடிச்ச 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஓடி போய் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், வேற யாருமே இல்லை ஆண்டவரே. அதுக்கு முன்னால ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறான், தட்டி எழுப்புறாரு, சாப்பாடு கொடுக்கிறாரு, வாங்கி சாப்பிடுறான். விளக்கு நேரம் இல்லை தான் சொல்றேன், வேகமா போறேன். அப்படியே போறான், எல்லாம் முடிச்சுட்டு 2வது முறை எழுப்பி சொல்றாரு, எழுப்பி ஓடிப்போ. நேரா போறான், தேவ பருவத்துக்கு போறான். அவன் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண எப்படி ஜெபிக்கிறான்? பலிபீடம் எல்லாம் உடைஞ்சு போச்சு, ஆண்டவர் இல்ல, ஜனங்கள் தேடல, கர்த்தரை பிரியப்படுத்த முடியல, பலிபீடங்கள் உடைந்து விட்டது. ஆனா என்ன செய்தான்? உடைந்து போன பலிபீடத்தை செப்பனையிட்டான். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனையிட்டு 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே பலிபீடத்தை கட்டி அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து வானத்தில் அக்கினி இறக்கின இந்த எலியா தேவ பர்வதத்திலே வனாந்தரத்தில் சென்ற பொழுது தேவனிடத்திலே முறையிடுகிறது. சொல்லுகிறான், பலிபீடம் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது. தாங்கள் செய்துவிட்ட காரியத்தை பெருமையாய் சொல்லவில்லை. அவன் கதறுகிறான், நான் மாத்திரம் மீதி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கெபியிலே படுத்திருந்தவனிடத்தில் கர்த்தர் அழைத்து வெளியிலே நின்று காட்டுகிறார். இடிமுழக்க உண்டாகிறது, பெரும் காற்று உண்டாகிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. இதற்கெல்லாம் அசைந்து கொடுக்கவில்லை, இதற்கெல்லாம் அசைந்து கொடுக்கவில்லை, இதை பார்த்து கலங்கவில்லை. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான், பார்க்கிறான். அதன் பிறகு காற்று வீசுகிறது, அதன் இடையில வெள்ளிய சத்தம் உண்டாகிறது. அதன் இடையிலே கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பேசுகிறார்? எனக்கு அருமையானவர்களே, 10வது வசனத்தை வாசியுங்கள். அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய். நல்ல கவனிக்கணும். கர்த்தர் வனாந்தரத்தில் எலியாவை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன என்றால், சீரியா தேசத்திலாகிய ஆசைகளை பார்த்து அவனை ஆசைகளை அந்த சீரியா தேசத்தின் ராஜாவாகவும் யெகூவை இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகவும் அங்கே எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகம் பண்ணி என்று சொல்லுகிறார். ஆசாரியர்களும் ராஜாக்களையும் உருவாக்குகிறவர் கர்த்தர் அல்லவோ? சீரியா தேசம் அந்நிய நாடு. சீரியா தேசம் இஸ்ரவேல் தேசத்தை சிறைப்பிடித்துக் கொண்டு போன சிறை வாசகத்தில் அடைக்க வைத்திருந்த நாடு. இந்த ஜனங்களுக்கு பாடம் கற்பிக்க கொடுக்க போகிறேன். ஆதலால் நீ செய்ய வேண்டியது, ஆசைகள் என்ற மனுஷனை சீரியா தேசத்தின் ராஜாவாக அபிஷேகம் என்று சொல்லுகிறார். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர் அவர்தான். அந்நிய நாடா இருக்கட்டும், ட்ரம்பா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், 2 நபர்களையும்
தேசத்தின் அதிபதியாய் தேர்ந்தெடுத்தவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்பட்டேன் என்று சொல்லிருக்கிறது. வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே, ஆசைகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் பலிபீடத்தை இடித்து போட்டார்கள்.